அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹப்டி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸ் அம்ம தப்சீர் 3ஆம் பாகம். சூரத்துல் ஜில்சால் தொடக்கம் சூரத்துல் அஸ்ர் வரையிலான சிறிய சூறாக்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். சில சூறாக்களை அதன் சாராம்சமாகவே இங்கு முன்வைக்கின்றேன். காரணம், அதன் விரிவங்கியும் இதனை பார்ப்பவர்கள் பலதரப்பட்ட வயதிலே கொண்டவர்களாகவும் வித்தியாசமான அறிவிப்பின்னணி கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடும். அதே நேரம் சில அரபு பதங்கள் அனைவராலும் விளங்க முடியாமல் இருக்கும். எனவே ஒவ்வொரு சூறாக்களும் என்ன சொல்ல வருகின்றது என்பதனை விளங்கிக் கொள்ள முடியும். என்றாலும் இதனை ஆழமாக கற்க விரும்புபவர்கள் இந்த புத்தகத்தை வாசிக்குமாறு பரிந்துரைக்கின்றேன். மேலும் ஒவ்வொரு சூறாக்களையும் தொடர்ந்து நன்கு கவனித்துக் கொண்டு வாருங்கள். காரணம், சில போது அதன் கருத்து தொடர் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. கூலி பெறும் மறுமை நாள் என்ற உலகு. சூரா அல் ஜல்சலா, மிக பெரும் நிலநடுக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி அதற்கே உரியதொரு மிகப்பெரிய நிலநடுக்கத்திற்கு உட்படும் போது. வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்பாலஹா, பூமி தன் சுமைகளை வெளியே தள்ளிவிடும் போது. வப்பாலல் இன்சானு மாலஹா, மனிதன் இதற்கென்ன நடந்துவிட்டது என கூறும் போது. யௌமஇதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்நாளில் அது தனது செய்திகளை எடுத்துரைக்கும். பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா, ஏனெனில் உமது இரட்சகன் அதற்கு அவ்வாறு உணர்த்தியுள்ளான். யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியுரவ் அஅமாலஹும், அந்நாளில் மனிதர்கள் அவர்களது செயல்கள் காட்டப்படுவதற்காக கூட்டம் கூட்டமாக சிதறுண்டு புறப்பட்டு செல்வார்கள். அமை யஅமல் மிஸ்பால ஸர்ரத்தின் ஹைரை யரா, அந்நிலையில் அணு அளவு நன்மை செய்தவரும் அதனை அங்கு கண்டுகொள்வார். அமை யஅமல் மிஸ்பால ஸர்ரத்தின் ஷர்ரை யரா, அணுவளவு தீமை செய்தவரும் அங்கு அதனை கண்டுகொள்வார். தற்போது இதன் விளக்கத்தை கவனிப்போம். இந்த அத்தியாயம் செயல்களின் பதிவை விளக்குகிறது. அதனை ஒரு பிரமாண்டமான பயங்கர நிகழ்வொன்றை படம் பிடித்து காட்டுவதன் ஊடாக ஆரம்பித்து வைக்கிறது. அடுத்து செயல் பதிவு செய்யப்படுவதன் ஆதாரபூர்வ தன்மையை நுணுக்கமாக சுட்டிக்காட்டும் அத்தியாயம் மறுமையில் மனிதன் தன் செயல்களை நிதர்சனமாக பார்ப்பான் என விளக்குகிறது. இறுதியில் மனிதனின் எக்காரியமும் அது எவ்வளவு சிறியதாக இருந்த போதிலும் இறைவனின் பதிவிலிருந்து தப்புவதில்லை என உறுதிப்படுத்தி முடிக்கிறது. தற்போது ஆரம்ப 3 வசனங்களையும் கவனிப்போம். மறுமையின் தோற்றத்தை விளக்கும் நிகழ்வொன்று இது. அது ஒரு பயங்கர புவி நடுக்கம். பூமியின் ஒரு சிறிய பகுதி சில செகண்ட்களுக்கு மட்டும் நிலநடுக்கத்திற்கு உட்பட்டு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி விடுவதே எமக்கு பரிச்சயமான புவி நடுக்கமாகும். ஆனால் இங்கு நிகழ்வதோ பூமி முழுவதையும் தழுவியதொரு நிலநடுக்கம். அதோடு பூமி என்றும் காணாத நிலநடுக்கம் அது என்ற கருத்தை அதற்கே உரியதொரு என்ற பிரயோகம் தருகிறது. நிலநடுக்கத்தோடு பாரிய எரிமலை கற்களும் நிகழ்கிறது. அதன் விளைவாக பூமியின் உள்ளே உள்ள வெப்பமும் அது சார்ந்த பொருட்களும் வெளித்தள்ளப்படுகின்றன. பூமி தன் சுமைகளை வெளியே தள்ளிவிடும் போது என்ற வசனம் இக்கருத்தை தருகின்றது. இவ்வாறு மனிதன் என்றுமே கண்டும் கேட்டும் இராத மிக பாரிய புவிநடுக்கத்தை காண்கிறான். பூமியின் எல்லா பக்கங்களிலும் எரிமலைகளின் கற்களை பார்க்கிறான். இந்நிலையில் புவிநடுக்கத்தால் பிடிமானமற்று தட்டு தடுமாறி விழுந்து எழும் அவன் பூமிக்கு என்ன நடந்துவிட்டது என்று கிளிபிடித்து திக்கு முக்காடி பிரமித்து ஆச்சரியமுற்று கேட்பான். இது மறுமை தோட்டத்தின் முதற்கட்டமாக உலக அழிவின் ஒரு நிகழ்வு. இவ்வாறுதான் இம்3 வசனங்களுக்கும் விளக்கம் கூறும் அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களில் ஒரு சாரார் கூறுகிறார்கள். இம்3 வசனங்களும் 2ஆம் சூர் ஊதப்பட்டு புதிய உலக அமைப்பு உருவாகும் மறுமை நிகழ்வை குறிக்கிறது என்பது வேறு சில அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் முன்வைக்கும் கருத்தாகும். அந்நாளில் அது தனது செய்திகளை எடுத்துரைக்கும் என்ற அடுத்து வரும் வசனம் இக்கருத்தை பலப்படுத்துகிறது என அவர்கள் கூறுகின்றனர். பூமி செய்திகளை எடுத்துரைப்பது மறுமையில் விசாரணையின் போதாகும். எனவே அந்நாளில் என்பது மறுமையை குறிக்கின்றது என்பது தெளிவு. இப்போது இப்பின்னணியில் இம்3 வசனங்களையும் நோக்குவோம். பழைய பிரபஞ்ச ஒழுங்கு அடைந்து போய்விட்டது. நீண்டதொரு காலம் கடந்ததன் பின்னர் புதிய உலகம் உருவாகிறது. மனிதர்கள் மீண்டும் எழுப்பப்படுகிறார்கள். விசாரணையும் தொடங்க போகிறது. இப்புதிய உலக அமைப்பின் முதற் புள்ளி பூமியே ஆகும்.
அதுவே விசாரணை மண்டபம். அங்கிருந்தே மக்கள் சுவர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல போகிறார்கள். எனவே பூமியை சம்பந்தப்படுத்தி மறுமையினால் இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. மிக பாரிய முழு பூமியையும் தழுவிய ஒரு நிலநடுக்கம் மறுமையின் தோற்றத்தின் ஆரம்ப நிகழ்வுகளில் ஒன்றாகும். அத்தகைய வித்தியாசமான நிலநடுக்கத்தை அடையாளப்படுத்தும் வகையிலேயே பூமி அதற்கே உரியதொரு நிலநடுக்கத்திற்கு உட்படுகின்றது என்ற பிரயோகத்தை இவ்வசனம் கொண்டுள்ளது. பூமி இதுவரை காலமும் தன் வயிற்றினுள்ளே அடக்கிக் கொண்டிருந்தவற்றை வெளியே கக்கி எரிந்து விடுவது இப்புவி நடுக்கத்தின் பிரதான விளைவு என அடுத்த வசனம் விளக்குகிறது. அவ்வாறு வெளியேற்றப்படும் பொருட்கள் யாவை என்பது பற்றி அல் குர்ஆன் இங்கே விளக்க வரும் கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ள உதவும். இக்கட்டத்தில் பூமி வெளியே தள்ளுபவற்றில் முதன்மையானது மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. புதைகுழிகளில் அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்கள் உயிர் பெற்று தமது சொந்த உடல்களோடு மீண்டும் பூமி மீது நிற்கிறார்கள். அப்போது தன்னை சூழவும் பார்த்து ஆச்சரியத்திற்கும் பிரமிப்புக்கும் பயத்திற்கும் உட்படும் அவர்கள் பூமிக்கு என்ன நடந்து விட்டது என்று கேட்கிறார்கள். நிகழ்ச்சியின் பாரிய மிக வித்தியாசமான தன்மையால் எல்லா மனிதர்களிடமும் இக்கேள்வி எழுமென்றாலும் மறுமையை மறந்து வாழ்ந்து இறந்து போன நிராகரிப்பாளனுக்கே இந்த நிகழ்ச்சி மிகுந்த அதிர்ச்சியை கொடுக்கும். என்ன நிகழ்கிறது என்ற கேள்வி அவனிலேயே மிக வேகமாக எழும். அவன்தான் பூமிக்கு என்ன நடந்துவிட்டது என்று மிகுந்த பிரமிப்புடன் கேட்பான். பூமி வெளியே எரிபவை தங்கம், வெள்ளி, மாணிக்க கற்கள் போன்ற மிக பெருமதி வாய்ந்த கனிப்பொருட்கள் செல்வங்களாகவும் இருக்க முடியும். மிக பெருமதி மிக்க அக்கனிப்பொருட்களை காணும் மனிதன் அப்போதைய நிகழ்ச்சியின் தாக்கத்தால் அவற்றை கொஞ்சமும் பொருட்படுத்த மாட்டான். ஆனால் இத்தகைய செல்வங்கள் மீது நான் எவ்வளவு மோகம் கொண்டிருந்தேன், அவற்றை பெரும் நோக்கில் கொலையும் களவும் கொள்ளையும் உலகில் எவ்வாறெல்லாம் நிகழ்ந்தன என்ற எண்ணம் அவனது மனதில் அப்போது தோன்றாமல் போகாது. இதை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கீழ்வரும் வார்த்தைகள் இதனை விளக்குகின்றன. பூமி தூண்கள் அளவில் தங்கம், வெள்ளி போன்றவற்றை வெளியே தள்ளும். அந்நிலையில் கொலைகாரன் அங்கு வந்து இதற்காகத்தான் நான் கொலை செய்தேன் என்பான். உறவுகளை துண்டித்தவன் வருவான். இதற்காகவே நான் உறவுகளை துண்டித்துக் கொண்டேன் என்பான். களவாடியவன் வருவான். எனது கை இதனால் தான் வெட்டப்பட்டது என்பான். ஆனால் அவர்கள் அவற்றை அப்படியே விட்டு விடுவார்கள். அவற்றிலிருந்து எதனையும் எடுக்க மாட்டார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். பூமியின் உள்ளே புதையுண்டு போன மனித செயல்கள், வார்த்தைகளில் தடயங்களும் பூமி வெளியே தள்ளும் பொருட்களின் சிலவாக இருக்க முடியும். மனிதன் இன்று தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் பழைய வரலாற்று உண்மைகளை கண்டுபிடிக்கிறான். பூமியின் உள்ளே புதையுண்டுள்ள பல்வேறு தடயங்கள் அதற்கு ஆதாரங்களாக அமைகின்றன. இவ்வாறே மறுமையின் போது வெளித்தள்ளும் தடயங்களும் மனித செயல்களை நிறுவும் ஆதாரங்களாக அமையும். இன்னும் சில அல் குர்ஆன் விரிவுரை நூல்கள் இவ்வசனங்கள் விவரிக்கும் நிலநடுக்கம் எப்போது நிகழும், உலக அழிவின் போதான நிகழ்ச்சியா அது அல்லது மறுமையின் தோற்றத்தின் போதான ஆரம்ப நிகழ்ச்சிகளில் ஒன்றா என்றெல்லாம் விளக்க முற்படாது வசனங்கள் தரும் நிகழ்ச்சியை அப்படியே விவரித்து சென்றுள்ளனர். வேறு சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் உலக அழிவு, மறுமையின் மீள் எழுப்பப்படல் என்ற இரு நிலைகளையும் விளக்குவதாக இவ்வசனங்கள் உள்ளன என கருதுகின்றனர். இவ்வாறு அத்தியாயத்தின் இம்மூன்று வசனங்களும் மறுமை நாளின் விசாரணைக்கான ஆரம்ப நிலையை விளக்குகின்றன. அடுத்து வரும் இரு வசனங்களும் அதனோடு தொடர்பட்டு பேசுகின்றன. அவ்வசனங்களை விளக்க முயல்வோம். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா. அந்நாளில் அது தனது செய்திகளை எடுத்துரைக்கும், ஏனெனில் உமது இரட்சகன் அதற்கு அவ்வாறு உணர்த்தியுள்ளான். பூமி பேசுகிறது, அதன் செய்திகளை சொல்கிறது. நாவினால் அது பேசவில்லை. நிலநடுக்கத்தாலும் தன் உள்ளே உள்ளவற்றை வெளியே தூக்கி எறிவதன் ஊடாகவும் பேசுகிறது. பூமியின் மீதான வாழ்வு முடிந்துவிட்டது. பூமி பேசுகிறது என்பது இங்கே உருவகப்படுத்தல் பிரயோகமாகும். இலக்கியத்தில் இது ஏற்புடைய பரவலான பிரயோகமாகும். அல் குர்ஆனிலும் இதனை அவதானிக்க முடியும். உதாரணமாக கீழ்வரும் வசனங்களை அவதானிக்க. அன்று நாம் நரகை பார்த்து நிரம்பிவிட்டதா என கேட்போம். இன்னும் இருக்கிறதுவா என அப்போது அது கேட்கும். அல் குர்ஆன் 50வது சூரா 30வது வசனம். அதில் அவர்கள் எரியப்பட்டால் அது கொதித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கழுதையின் ஓலத்தை ஒத்த அதன் சத்தத்தை கேட்பார்கள். அல் குர்ஆன் 67வது சூரா 7-8வது வசனங்கள். பூமியில் மனிதர்கள் பேசியவை செய்தவை அனைத்தையும் பூமி அந்த மறுமை நாளில் எடுத்து கூறும் என்று இவ்வசனத்திற்கு பொருள் கொள்ள முடியும். இந்த வகையில் மனிதனுக்கான விசாரணையின் போது பூமி ஒரு சாட்சியாக அமையும் என்பது இவ்வசனத்தின் பொருளாகும்.
இது பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்வருமாறு விளக்கினார்கள். அது தனது செய்திகளை அந்நாளில் எடுத்துரைக்கும் என்ற வசனத்தை ஓதிவிட்டு அதன் செய்திகள் என்ன என தெரியுமா என்று கேட்பார்கள். அல்லாஹும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என தோழர்கள் அப்போது கூறினார்கள். ஒவ்வொரு ஆண் பெண் அடியாரும் தன் மீது செய்த செயல் பற்றி சாட்சி சொல்வதே பூமியின் அந்த செய்திகள் ஆகும். அதாவது இன்னின்ன செயல்களை இன்னின்ன நாட்களில் செய்தான் என அது சொல்லும். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், சுனன் திருமிதி, நசாய். முற்கால மனிதனுக்கு மனிதனால் விளைந்த நிகழ்வுகளை பூமி எவ்வாறு எடுத்துரைக்கும் என்பதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நவீன காலப்பிரிவில் சினிமா, ரேடியோ, தொலைக்காட்சி, ஒளிப்பதிவுகள் போன்ற இலத்திரனியல் ஊடகங்கள் என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இதனை விளங்கிக் கொள்வதை இலகுவாக்கி உள்ளன. மனிதனின் சொல்லும் செயலும் அவனை சுற்றியுள்ள அவற்றை கடத்தும் ஊடகமாக காற்று மண்டலத்தில் பதிவாகிறது என்ற விஞ்ஞான ஆய்வுகள் இக்கருத்தை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக பழைய அல்குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் பூமி நேரடியாக பேசும் என்ற கருத்தையே தன் செய்திகளை எடுத்துரைக்கும் என்ற பிரயோகத்திற்கு கொடுத்துள்ளனர். அவ்வாறு பூமியை பேசச் செய்வது இறைவனின் விசேட ஏற்பாடு என அவர்கள் கருதுகின்றனர். எவ்வாறாயினும் மனிதனது செயல்களுக்கு பூமி சாட்சியாக அமையும் என்ற வசனத்திற்கான இவ்விளக்கம் அதிகமான அல்குர்ஆன் விரிவுரையாளர்கள் கருத்தாகும் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. பூமி இவ்வாறு இயங்கியமை இறை ஏற்பாட்டினாலாகும் என அடுத்த வசனம் சொல்கிறது. உமது இரட்சகன் அதற்கு அவ்வாறு உணர்த்தினான் என்பது அக்கருத்தை சுட்ட இந்த அத்தியாயம் பாவித்த வசனமாகும். தேனீக்களுக்கு மலைகளில் வீடுகளை அமைத்துக் கொள்வாயாக என உமது இரட்சகன் உணர்த்தினான். அல்குர்ஆன் 16வது சூரா 67வது வசனம். ஒவ்வொரு வசனத்திற்கும் அதற்கான காரியங்களை உணர்த்தினான். அல்குர்ஆன் 41வது சூரா 12வது வசனம். இந்த வகையில் பூமியின் இயக்க ஒழுங்கில் மறுமையின் போதான இத்தகைய தொழிற்பாடுகளை இறைவன் இயற்கையாக பூமியின் கட்டமைப்பில் ஒழுங்குபடுத்தியுள்ளான் என்ற கருத்தை இப்பிரயோகம் சுட்டிக்காட்டுகிறது. அந்நாளில் அது தனது செய்திகளை எடுத்துரைக்கும் என்ற முன்னாள் வசனத்திற்கு 2 கருத்துக்களை கொடுத்தோம். அவ்விரு கருத்துக்களுக்கும் பொருந்தும் வகையிலேயே இவ்வசனம் அமைந்துள்ளது. மஹ்ஷர் வெளி, விசாரணை மைதானம் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது. மனிதர்கள் மீள் உயிர்ப்பிக்கப்பட்டு மைதானத்துக்கு வந்துவிட்டார்கள். அவர்களுக்கான விசாரணை நடைபெறப் போகிறது. அடுத்த வசனம் அந்த விசாரணையின் வித்தியாசமான ஒழுங்கை கீழ்வருமாறு சொல்கிறது. யௌமைதி யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியுரவ் அமாலஹும். அந்நாளில் மனிதர்கள் அவர்களது செயல்கள் காட்டப்படுவதற்காக கூட்டங்களாக சிதறுண்டு புறப்பட்டு செல்வார்கள் என்ற இப்பிரயோகத்திற்கு இறந்ததன் பின்னர் புதைகுழிகளுக்கு வந்து சேர்ந்த மனிதர்கள் அங்கிருந்து விசாரணை மைதானத்திற்கு புறப்பட்டு செல்வார்கள் எனவும், நிலநடுக்கத்தின் விளைவாக புவியின் மேற்பரப்பில் எரியப்பட்ட அவர்கள் விசாரணை மைதானம் நோக்கி விரைந்து புறப்பட்டு செல்வார்கள் எனவும் இருவகையில் கருத்து கொள்ள முடியும். மனிதர்கள் பூமியின் பல கோணங்களில் அடுக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் மீளெலும்பி வரும்போது அது ஒரு சிதறுண்ட தோற்றமாகவே காணப்படும். எனினும் அவர்கள் பூமியின் ஒவ்வொரு கோணங்களிலிருந்தும் கூட்டமாகவே வருவர். இந்த வகையில் மனிதர்கள் விசாரணை திடலை நோக்கி கூட்டமாக, ஆனால் தொடர்பற்று குறிப்பிட்டதோர் ஒழுங்குபடுத்தல் இன்றி சிதறுண்டு வருவர் என்ற காட்சியே இவ்வசனம் சித்தரிக்கின்றது. அத்தியாயம் அவர்கள் இவ்வாறு புறப்பட்டு செல்வதற்கான காரணத்தை அவர்களது செயல்கள் காட்டப்படுவதற்காக என விளக்குகிறது. செயல்கள் காட்டப்படுதல் என்பதற்கு பழைய அல்குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் பட்டோலைகள் வழங்கப்பட்டு அவற்றை பார்த்தல் என்றோ அல்லது செயல்களுக்கான கூலியை பார்த்தல் என்றோ விளக்கமளித்தனர். அக்காலப்பிரிவில் நடந்து முடிந்த செயல்களை திருப்பி காட்டல் என்பது சாத்தியமற்றது என்பதால் இத்தகைய வசனங்களுக்கு இவ்வாறு பொருள் கொடுப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. ஆனால் அல்குர்ஆன் வேறு சில வசனங்களிலும் செயல்கள் இவ்வாறு காட்டப்படும் என விளக்கியுள்ளமையை நாம் அவதானிக்கின்றோம். உதாரணத்திற்கு கீழ்வரும் வசனங்களை அவதானிப்போம். நாம் செய்தவை தன்முன்னே வந்திருப்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். உமது இரட்சகன் யாருக்கும் அநியாயம் இழைப்பதில்லை. அல்குர்ஆன் 18வது சூரா 49வது வசனம். அந்நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மையையும் செய்த தீமையையும் கொண்டு வரப்பட்டிருப்பதை கண்டுகொள்வார்கள். அல்குர்ஆன் 3வது சூரா 30வது வசனம். இந்த பின்னணியில் செயல்களை காட்டல், செயல்களை பார்த்தல் என பொருள் கொள்ளலே பொருத்தமானது என்பதில் சந்தேகமில்லை. ஒளிப்பதிவுகள், இலத்திரனியல் ஊடகங்கள் காலப்பிரிவான இன்றைய உலகில் இதனை புரிந்து கொள்வது சிரமமானதல்ல. மனிதன் தனது கடந்த கால வாழ்வை, செயல்களை தன் கண் முன்னால் காட்சியாக காண்பான்.
அது மறுக்க முடியாத ஆதாரமாக அமையும். அதேவேளை தண்டனைகளுக்கு முன்னால் அதுவே ஒரு தண்டனையாக அவனுக்கு அமையும். மனிதன் தான் மீண்டும் பார்க்க விரும்பாத, சில போது நினைவில் கூட கொண்டு வர விரும்பாத எத்தனையோ அவமானகரமான செயல்களை இழைத்திருக்கிறான். இந்நிலையில் அந்த வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் முன்னால் காட்சிப்படுத்தப்படும் போது குறிப்பிட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படும் தண்டனையாகவே அது அமையும். இவ்வாறு மறுமையில் கூலி கொடுத்தலையே மையப்படுத்தும் இந்த அத்தியாயம் அதனை ஒரு வித்தியாசமான ஒழுங்கில் விளக்கியுள்ளது. செயல்களும் சொற்களும் வெறுமனே எழுத்துருவில் பதிவு செய்யப்பட்டு பட்டோடையாக மறுமை வழங்கப்படுவது மட்டுமல்ல, அது ஒளி வடிவிலும் காட்சிப்படுத்தப்படும் என இந்த அத்தியாயம் சொல்கிறது. இவ்வாறு நவீன மனிதனோடு அல் குர்ஆன் அவனது பாசையிலேயே பேசுவது ஆச்சரியப்படத்தக்கதாகும். இறுதியாக அத்தியாயம் அந்த பதிவின் நுணுக்கத்தை விளக்குகின்றது. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அந்நிலையில் அணுவளவும் நன்மை செய்தவரும் அதனை அங்கு கண்டுகொள்வார், அணுவளவு தீமை செய்தவரும் அங்கு அதனை கண்டுகொள்வார். இவ்வசனம் எமக்கு பல உண்மைகளை உணர்த்துகிறது. அவற்றை கீழே தருகின்றோம். முதலாவது, செயல் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் மிக அடிப்படையானதாகும். எனவேதான் அல் குர்ஆன் ஈமான் நம்பிக்கை பற்றி குறிப்பிடும் மிக பெரும்பாலான இடங்களில் நற்செயலையும் அதனோடு இணைத்து கூறுகிறது. அல் குர்ஆனை பொறுத்தவரையில் நற்செயலற்ற ஈமான் நம்பிக்கை என்றொன்றிருக்க முடியாது. அச்செயலின் மூலமே மனிதன் நரகத்திற்கோ சுவர்க்கத்திற்கோ செல்கிறான். இரண்டாவது, இவ்வசனத்தில் வரும் நற்செயல் அல்லது நன்மை செய்தல் என்பது அல் குர்ஆனை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகள் போன்ற குறிப்பிட்ட வரையறுத்த செயல்கள் அல்ல. மனிதனுக்கு நன்மை பயக்கும் எல்லா செயல்களும் நற்செயல்களே ஆகும். அது அரசியல் வாழ்வோடோ பொருளாதார வாழ்வோடோ பௌதிக உலக வாழ்வோடோ எப்பகுதியோடும் தொடர்படுத்த முடியும். ஏற்கனவே இந்த அல் குர்ஆன் பகுதியில் ஜுஸ் அம்ம வில் வந்த அத்தியாயங்கள் அராஜக ஆட்சிக்கு எதிராக போராடல், வறுமை ஒழிப்பு, அடிமையை விடுதலை செய்தல், அனாதையை பராமரித்தல், உள தூய்மை, மனோ இச்சையிலிருந்து விடுபடுதல் போன்ற பல்வேறு நற்செயல்களை குறித்து பேசியமையை இங்கு கவனத்திற்கொள்வோம். செயல்களை இன்னொரு வகையிலும் அணுகலாம். கருணை, அன்பு, பணிவு, பெருமை, குரோதம், கோபம் என்ற உள்ளத்தோடு சம்பந்தப்படும் செயல்கள் ஒரு வகை. அவ்வாறே உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் உருவாகும் செயல்கள் இன்னொரு வகை. இவ்வனைத்து செயல்களையும் குறிக்கும் வகையிலேயே அத்தியாயத்தின் இவ்வசனம் உள்ளது. 3, செயல்கள் எவ்வளவு அற்பமானதாயினும் அனுப்பிரமாணமே கொண்டதாயினும் இறைவன் அவற்றையெல்லாம் அந்த நீதி விசாரணையின் போது கொண்டு வருவான். இந்த பின்னணியில் எந்த செயலும் வீணாகி விடுவதில்லை, அனைத்தும் அவற்றிற்கான கூலியை பெறுகின்றன என்ற முடிவுக்கு ஒரு முஸ்லிம் வருகிறான். இந்நிலையில் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் செயல் எப்பயனும் கொடுக்காது என எண்ணுகின்ற சூழலின் போதும் நம்பிக்கை இழக்காது செயல்படுவான். இது சத்தியத்திற்கான வாழ்வியக்கத்தின் உன்னதமானதொரு மனநிலையாகும். 4வது, ஒரு முஸ்லிம் நன்மை எவ்வளவு சிறியதாக இருப்பினும் அதனை அற்பமாக காண மாட்டான். அவ்வாறே தீமை எவ்வளவு அற்பமாக தென்பட்டாலும் அதனை கணக்கில் கொள்ளாது விடமாட்டான். இக்கருத்தை விளக்கும் ஹதீஸ்கள் சிலவற்றை கீழே தருகிறோம். அத்தி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு துண்டு பேரீச்சம் பழத்தின் மூலமாகவேனும் அது கிடைக்காவிட்டால் ஒரு நல்ல வார்த்தை மூலமாகவேனும் நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. எந்த நன்மையான காரியத்தையும் இழிவாக பார்க்காதே. தண்ணீர் எடுக்க வருபவன் பாத்திரத்தில் உன் வாளியால் தண்ணீர் ஊற்றுபவனாக இருந்தாலும் கூட, உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதாக இருந்தாலும் கூட. ஆதாரம் சுனன் அபூ தாவூத், நசாயி, சுனன் குப்ரா, அல்பானி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறிய பாவங்கள் குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன், அவை ஒன்று திரண்டு மனிதனை அழித்துவிடும். சஹீஹ் அல் ஜாமியுல் சகீர். இவ்வாறு நன்மை தீமை பற்றிய ஆழ்ந்ததொரு கவன ஈர்ப்பை செய்து அத்தியாயம் முடிவடைந்தது. சின்னஞ்சிறு நன்மைகளாயினும் விடாது அவற்றை செய்யும், அற்ப பாவங்களாயினும் அவற்றை தவிர்ந்து வாழும் மனநிலையை இவ்வசனங்கள் மனிதர்களுக்கு ஊட்டிவிடுகின்றன. இந்த மனநிலை சமூக வாழ்வையும் தனி மனித குடும்ப வாழ்வையும் மிகச் சீராக அமைத்துக் கொள்ள பெரும் பங்களிப்பு செய்கின்றன. அத்தியாயம் தந்த சில சிந்தனை சுருக்கம். இந்த அத்தியாயத்தோடு சம்பந்தப்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட 2 உண்மைகளை கீழே நோக்குதல் பொருத்தமானது. 1, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். இறை தூதரே, எனக்கு அல் குர்ஆனை படித்து தாருங்கள் என்று அவர் கேட்டார்.
அலிஃப்லாம் ரா வரும் 3 அத்தியாயங்களை படி என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனக்கு வயது போய்விட்டது, உள்ளம் கடுமையாகிவிட்டது, நாவும் இறுகிவிட்டது என்று அவர் அப்போது கூறினார். அவ்வாறாயின் ஹாமீம் அத்தியாயங்களை படி என்று கூறிய போது முன்பு சொன்னது போன்றே அம்மனிதர் கூறினார். தஸ்பீஹுடன் ஆரம்பிக்கும் 3 அத்தியாயங்களை படி என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது மீண்டும் பழையபடியே கூறிய அம்மனிதன், இறை தூதரை பூரண கருத்து பொதிந்த ஓர் அத்தியாயத்தை படித்து தாருங்கள் என்றார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜுல்சிலத் அத்தியாயத்தை படித்துக் கொடுத்தார்கள். அப்போது அம்மனிதர், உம்மை தூதராக அனுப்பியவன் மீது சத்தியமாக இதற்கு மேல் எதனையும் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு போனார். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இச்சிறிய மனிதர் வெற்றி பெற்றார் என்றார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், சுனன் அபு தாவூத், நசாயி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை மிக நுணுக்கமாக அணுகியமைக்கும், மக்களது பணவீனத்தை கவனத்தில் கொண்டு அவர்களை நெருப்படுத்தியமைக்கும் இந்த ஹதீஸ் ஒரு சிறந்த சான்றாகும். இச்சிறிய மனிதர் வெற்றி பெற்றார் என இருமுறை கூறி மிகவும் சாதாரண சராசரி மனிதர்களும் கூட இறைவனிடத்தில் மிக எளிமையாக வெற்றி பெற்றுவிடலாம் என விளக்கியமை இஸ்லாத்தின் தாராள போக்கை விளக்குவதாக அமைகிறது. ஒரு சிறிய அத்தியாயத்தை தனக்கு தெரிவு செய்து தருமாறு அம்மனிதர் கேட்டபோது மிகவும் நுணுக்கமாக இந்த அத்தியாயத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து கொடுத்தார்கள். 8 சிறிய வசனங்களில் வாழ்வையே நெறிப்படுத்தும் அத்தியாயம் இது. இந்த உலகம் அழிந்து போகும், இது நிரந்தரமானதல்ல. ஒரு பிரமாண்டமான நிலநடுக்கத்தோடு இன்னொரு உலகம் தோற்றம் பெறும். அப்போது மனிதர்கள் ஒவ்வொரு முன்னாலும் அவர்களது உலக வாழ்வின் அனைத்து செயல்களும் காட்சிப்படுத்தப்படும். எந்த நன்மையான செயலும் வீணாக போவதில்லை, எந்த தீய செயலும் விசாரணைக்குட்படாது விடப்படுவதில்லை என்ற மனிதனை திடுக்கிடச் செய்யும் உண்மை அப்போது தெளிவாகும். நன்மைகளை செய்வதற்கும் தீமைகளை விட்டு விடலுக்குமான எவ்வளவு ஆழமான தூண்டுதல் இது! இத்தகைய மனநிலை உருவாக்கத்தால் சமூகம் எவ்வளவு தூய்மை பெறும்! நம்பிக்கை, வணக்க வழிபாடுகள் என்பவற்றின் மைய கருத்து இதுவே. இந்த பின்னணியிலேயே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை தெரிவு செய்து கொடுத்தார்கள். கிளப்பருவமெய்துவிட்ட ஒரு மனிதர் அவரால் இனி ஆழ்ந்து வாசிக்கவோ படிக்கவோ முடியாது. அதற்கு அவரது நாவும் ஒத்துழைக்காது, உள்ளமும் இடம் கொடுக்காது. இந்த நிலையிலேயே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதனை இவ்வாறு நெறிப்படுத்தினார்கள். இந்த பின்னணியிலிருந்து சிறுபான்மை சமூகமாகிய நாமும் சிந்திக்கலாம். அந்த மனிதருக்கு கிளப்பருவம் எய்தியமையால் ஆழ்ந்து வாசிக்க முடியாமை அப்படியானதொரு வழிகாட்டலுக்கு இட்டுச் சென்றது. எம்மை பொறுத்தவரையில் வேறு காரணங்கள் இதே விளைவுகளுக்கு இட்டுச் செல்கின்றன. மொழித்தடை, எமது கல்வி அமைப்பு போன்ற காரணங்களை இதற்கு உதாரணமாக முன்வைக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில் வாழும் எமக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த வழிகாட்டல் அல் குர்ஆனை எமது மக்களது புத்தியில் பதியும் வகையில் முன்வைக்கும் முறைமை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. இத்தோடு சூரத்துல் ஜில்சாலின் தஃப்சீர், அதாவது விளக்க உரையை பார்த்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் அடுத்த சூறாவை கவனிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.